வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோலோ பைட். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெக்ஸர் எஸ் 155 வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். என்ன இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா, மோட்டர் வந்து 7100 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக். ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மோட்டரில் இருக்க ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. மைலேஜ் எனக்கு அந்தளவுக்கு இதுவாகல. ஸோ லாங் யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து 710 to 780. ஸோ அந்த ரேஞ்சில் வருது. ஆஃப்லைனில் வந்து 890 to 950 வருது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் ஃபில்டர் சேர்த்து மாற்ற போகிறோம். ஸோ ஆயில் ஃபில்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருது. ஸோ நான் ஷோரூம்லேயே வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ட்ரெயின் போல்டு கழட்டணும். ஸோ ட்ரெயின் போல்டு எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக்கோட பேக் பிரேக் இருக்குல்ல, ஸோ பேக் பிரேக் சைடு நீங்கள் திருப்பிங்கன்னா போல்டு லூஸ் ஆயிரும். ஃப்ரண்ட் பிரேக் சைடு திருப்பிங்கன்னா போல்டு டைட் ஆயிரும். ஸோ மாற்றி பண்ணிடாதீங்க. ஸோ போல்டை லூஸ் பண்ணிவிட்டு பழையால வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 8mm டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். நார்மல் ஸ்பேனர் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் டீ ஸ்பேனர் வாங்கி வச்சுக்க நல்லது. ஒரு 110 rupees வரும். ஸோ ஆயில் ஃபில்டர் எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம திருப்பணும். ஸோ நம்ம பழைய ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஏர் ஃபில்டரை போட்டு அகைன் நம்ம வந்து ஏர் ஃபில்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறது வந்து கிளாக் வைஸ் திருப்பினா உங்களுக்கு வந்து டைட் ஆயிரும். அதை ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். மாற்றி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஆயில் போயிட்டு ரொட்டேட் வந்து நம்ம இன்ஜினுக்கு போகாது. அப்போ வந்து இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிறது வந்து இன்ஜின் உள்ளே போகிற மாதிரி வந்து கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 2021 மாடல். ஸோ அப்போ வந்து இன்ஜின் ஆயில் லெவல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 850 ml இருந்துச்சு. இப்போ 2023 வந்து விட்டுருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வருது. ஸோ அவங்க பைக் ஏற்ற மாதிரி வந்து 850 ml 1 லிட்டரை பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா இன்ஜினில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியாக போட்டிங்கன்னா இன்ஜின் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து 850 mlனா 850 ml, இல்லை 1 லிட்டர்னா 1 லிட்டர் போட்டுருங்க. நீங்கள் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக போட உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சீக்கிரம் ட்ரை ஆயிரும் அது. ஓகே, இவ்வளோ தாங்க இன்ஜின் மாற்றுறது. ஸோ தெரிஞ்சவங்க மாற்றுங்க, தெரியாதவங்க வந்து மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து மாற்றுங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? டாட்டா, பை பாய்.